ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்தவங்களில் வந்து சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்க் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுதுங்கனாக்கா சரியாக வந்து சாப்பிட்றது கிடையாது. மெயினாக வந்து குழந்தை பிறந்துட்டாலே டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. எதனாலனாக்கா நல்லா சரியான தூக்கம் இருக்காது. ஏன்னா நானே கூட இருந்து பார்த்துருக்கேன். அதனால் வந்து அதோட அனுபவம் எனக்கு ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குது. சுத்தமாக வந்து உங்களுக்கு தூக்கம் இருக்காது. அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த் வந்து பார்த்திங்கனாக்கா சுத்தமாக தூக்கமே இருக்காது. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, பேபி வந்து தூங்கும். சில பேபிஸ் வந்து நல்லா தூங்கும், சில பேபி வந்து பார்த்திங்கனாக்கா அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் தூங்கிட்டே இருக்கும்பொழுது வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க வந்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது இல்லையா? அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவோம், அப்பப்போ எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பால் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி பால் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட் வந்து நல்லா வந்து கெயின் ஆகும். குழந்தை தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. சில பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை வந்து பால் வந்து ஃபீட் எடுத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பால் வராது. ஆனால் வந்து தூங்கிடும். அப்போது வந்து பார்த்திங்கனாக்கா போய் நம்ம வெயிட் போட்டு பார்க்கும்பொழுது குழந்தை வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து யோசிப்போம், என்னடா பால் நல்லா தானே குடிச்சிட்டு இருந்தது, அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 2 விதம் இருக்குது. குழந்தைங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு வர பால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளோவா வந்து சத்துன்றது இருக்காது. ரெண்டாவதாக வந்து உள்ளேருந்து பால் வரும். அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பேபிக்கு வந்து அந்த பசியை வந்து ஆற்றும், வெயிட் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். பேபி வந்து நல்லா வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ரெண்டாவதாக வர மில்க்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பால் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ஒன் சைடாக ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அது அப்படியே காலி ஆயிடணும். காலி ஆனதுக்கப்புறம் பேபி தூங்கிடும். அடுத்து இன்னொரு டைம் பால் கொடுக்கும்போது இன்னொரு பிரஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பால் கொடுக்கணும். இப்படி தான் வந்து பால் வந்து கொடுக்கணும். சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதே தெரியறதில்ல. பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் பற்றி அவ்வளோவா வந்து தெரியறதில்ல. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் வந்து கிளியராக எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கவர்மெண்ட் சைடு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அவ்வளோ நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னாக்கா, குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வர தண்ணியாட்டம் வரும். அது வந்து குழந்தை வந்து குடித்தாலும் குழந்தைக்கு வந்து வெயிட் லாஸ் தான் ஆகும். ஸோ ரெண்டாவது வரது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டினியூஸாக பேபிக்கு வந்து கொடுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக பால் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அது தூங்கினாலும் சரி, தட்டி எழுப்பி அழுக வச்சாது வந்து பார்த்திங்கனாக்கா பால் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துடணும் பேபிக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அம்மா பால் நாங்கள் கொடுக்குறோம், பட் பார்த்திங்கனாக்கா பேபி வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, எனக்கு பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து என்னன்னாக்கா டெய்லி வந்து கரெக்டாக நீங்கள் தூங்கினாலும் சரி தூங்காட்டினாலும் சரி டைம் கிடைக்கும்போது வந்து தூங்கிக்குங்க. மெயின் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பால் கொடுக்க கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் குழந்தை நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் என்னன்னாக்கா கரெக்டாக டைமுக்கு வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இதே இப்போ இந்த வெயில் காலனால வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஃபுட்டு வந்து அவ்வளோவா உங்களால் சாப்பிட முடியாட்டினாலும் இந்த ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க. மெயின் வந்து பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பூண்டு இருக்குது இல்லையா, பூண்டு வந்து சில பெண்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லே வந்து எனக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை நல்லா இருக்குனாக்கா சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு பூண்டு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வெறும் பூண்டா அப்படி சாப்பிடக்கூடாது. பச்சை பூண்டா சாப்பிட வேண்டாம். ஏன்னாக்கா வயிற்றால போகிறதுக்கு காரணம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, பருப்பு இருக்குது இல்லையா, பருப்பில் வந்து பூண்டு நல்லா ஒரு கைனால் ஒரு கை பூண்டு வந்து போட்டு நல்லா வேக வச்சு நல்லா கடைஞ்சி பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. என்ன சாம்பார் வச்சாலும் அதில் பூண்டு வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு நல்லா சேர்த்திக்கோங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு வந்து நல்லா இது எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு புளிக்குழம்பு இருக்குது, அது வச்சாக்கா நல்லா வாய்க்கு உணர்த்தியாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். பால் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பூண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சமையல் செஞ்சாலும் சரி அதில் வந்து பூண்டு வந்து சேர்த்திக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பால் சொரா மீனுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, பால் சொரா மீன். அந்த பால் சொரா மீன் வந்து பார்த்திங்கனாக்கா வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி சாப்பிட்டாங்க நல்லா தான். சும்மா கொஞ்சம் ஒரு 2 பீஸ்னால் 2 பீஸ், 3 பீஸ்னால் 3 பீஸ், இல்லை உங்களால் நிறையா சாப்பிட முடியும்னாலும் நிறையா சாப்பிட்டுக்குங்க. இங்கே பால் சொரா சாப்பிட பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பால் சொரா மீன் சாப்பிடுங்க, பால் சொரா கருவாடு சாப்பிடுங்க, பூண்டு சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா பால் இன்க்ரீஸ் ஆகும், பேபி நல்லா பால் குடிக்கும், வெயிட் நல்லா கெயின் ஆகும், குழந்தையும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓகேவா? இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட்டே இருந்தீங்க. நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால தான் என்னால் போட முடியல. ஸோ உங்களுக்காண்டி இப்போதைக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால்
கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.